வணக்கம் நண்பா, நான் உங்க குரு. வெல்கம் பேக் டு GCG IAS அகாடமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி நடக்க இருக்கக்கூடிய JDO அண்டு ஏஇ எக்ஸாம் 2024க்கான டிபார்ட்மெண்டல் பேப்பரை ப்ளஸ் ஜிகேக்கு தனி கிளாஸ் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் என்னன்னா JDOக்கும் ஏஇக்கும் வந்து 2024 வரக்கூடியத போர்ஷனை வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜனவரி 19 இருந்து ஏப்ரல் 10க்குள்ள நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்றோம். ஓகே, ஜனவரி 19லேருந்து ஏப்ரல் 10 வர, இன்னைக்கு ஜனவரி 19, ஏப்ரல் 10க்குள்ள நமக்கு போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். நம்ம வந்து ஜனவரி 8ஆம் தேதியே கிளாஸ் போட வேண்டியது. என்னன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர்னால என்னால் கிளாஸ் எடுக்க முடியல. அதனால நம்ம வந்து ஜனவரி 19லேருந்து ஏப்ரல் 10 வரை இனி வந்து ரெகுலராக கிளாஸ் வந்துடும். ஓகே, யாரும் இது பண்ண வேண்டாம். நம்ம வந்து எடுக்கக்கூடிய கிளாஸுகளை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கலாம். அதையும் கொஞ்சம் நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்த்துக்கணும். எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸாம்ஸையும் கொஞ்சம் நம்ம டைம் கிடைக்கும் போது எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதையும் கொஞ்சம் தயவுசெய்து பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம டேரெக்டாக கிளாஸுக்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கு வந்து என்னன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. மொத்தம் வந்து நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை வந்து கிட்டத்தட்ட நம்ம எத்தனை கிளாஸாக கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 கிளாஸுக்குள்ள என்னன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அதாவது யூனிட் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, அதில் வந்து முதல் டாபிக் வந்து என்னது அப்படின்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். இது வந்து கிளாஸ் 1. ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இது வந்து பேசிக் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். நம்ம படிச்சதான் ரீகால் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்குள்ள வித்தியாசங்கள் எப்படி நம்ம இது பண்ணணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வரும், நம்ம பாடம் எடுக்கக்கூடியது பேட்டர்ன் எப்படி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இது பண்ணணும், அதாவது எக்ஸாமுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, முதல் அந்த கான்செப்ட் என்னது, ஃபர்ஸ்ட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா முதல் டைட்டில் கான்செப்ட் என்னது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஸ்டின் இருக்கும், இவ்வளோத்தை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வள குலகுலான்னு நம்ம இருக்காது. பாயிண்டாக நம்ம அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறோம். ஓகே, முதல்ல சப்ஹெட்டிங் மாதிரி, அதாவது நம்மளுக்கு வந்து சின்ன டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பாருங்கள், ஹோமோஜீனியஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சின்ன வேர்டில் வந்து நம்ம ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். அதனால நம்ம சின்ன சப்ஹெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இதோட டெரிவேஷன், அதாவது டெரிவேஷன் சொல்லதை விட என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்குள்ள டெஃபினிஷன், அப்படி நம்ம ஒரு பேசிக் டேர்ம்ஸை வந்து நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்குள்ள கிளாஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்னா என்னது? ஓகே, ஸ்ட்ரென்த்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, பார்ட், அதாவது எப்படி சொல்லிக்கன்னா டெஃபினிஷன் வாசிக்க பாருங்க, the ability of the part or element of the structure to resist the failure. ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்ட்ரென்த் ஓகே, ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா டு ரெசிஸ்ட் ஃபெயிலியர். அதாவது என்ன கான்செப்ட்னா, ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்க, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் என்னைக்கு வந்து அது ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஸ்ட்ரென்த் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மேலே ஒரு லோடு கொடுக்குறோம், எவ்வளவு லோடு தாங்குதோ அதுதான் அதுக்குள்ள ஸ்ட்ரென்த், அப்படிதானே? அப்ப என்னன்னா ஒரு ஃபெயிலியரை வந்து தடுக்கக்கூடியது, அதாவது ஒரு ஃபெயிலியரை தடுக்கக்கூடியதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ரெசிஸ்ட் ஃபெயிலியர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட். ஓகே, ரெசிஸ்ட் ஃபெயிலியர். இதுல எழுதிக்கலாம், ஒரு சின்ன நோட்டு மாதிரி போட்டு நீங்க எழுதிக்கோங்க. பேலன்ஸ் உள்ள நான் வந்து எப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது நீங்க ஸ்ட்ரென்த் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வைங்களா, என்னன்னா தி ரெசிஸ்ட் த ஃபெயிலியர், இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரென்த் கொடுக்கலாம், டிஃப்ளெக்ஷன் கொடுக்கலாம், ஸ்லோப்னு கொடுக்கலாம், எது வேணா கொடுத்துருந்தாலும் ஆன்சர் வந்து ஸ்ட்ரென்த். அதனால ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுறது ரெசிஸ்ட் ஃபெயிலியர். ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுறது என்னது, ரெசிஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து வந்து என்னன்னா ஸ்டிஃப்னஸ். அடுத்தது ஸ்டிஃப்னஸ். ஸ்டிஃப்னஸ்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா ஒரு ஸ்டிஃபா இருக்கும், ஒரு ரப்பர் பேண்ட் வந்து ஸ்டிஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. டீஃபர்மேஷன், அதாவது டீஃபர்மேஷன் ஆகக்கூடியதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்ட் டீஃபர்மேஷன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்ல ரெசிஸ்ட் ஃபெயிலியர். இதுலதான் நம்ம, அதாவது ஒன்னு படிக்கும்போது நமக்கு குழப்பன மாதிரியே தெரியாது, எல்லாம் வரிசையா படிக்கும்போது எல்லாம் குழப்பன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரென்த் ஞாபகம், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்னா என்ன, ஒருத்தன் தள்ளி விடும்போது நான் கீழே விழுந்துடக்கூடாது, அப்போ நான் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க, ரெசிஸ்ட் ஃபெயிலியர். ஓகே, அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெசிஸ்ட் டீஃபர்மேஷன். டீஃபர்மேஷன்னா என்னது, ஒரு ரப்பர் பேண்டை நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா டீஃபர்மேஷன், அதாவது இழுவத்தன்மை வருது அப்படின்னு சொன்னால் அதை தடுக்கக்கூடியதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க. அப்போ ரெசிஸ்ட் டீஃபர்மேஷன் தான் என்ன சொல்லுவாங்க ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது உள்ளது என்னன்னா ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ், இந்த ஹோமோஜீனியஸ் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அடிக்கடி கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த ஹோமோஜீனியஸை பத்தியான ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா இருக்கும், மேக்சிமம் இருக்கும். 99% கொஸ்டின் பேப்பர்ல ஹோமோஜீனியஸை பத்தி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா இருக்கும். அந்த ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கோங்க. அதாவது ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஒரே டைரக்ஷன் சொல்லலாம், அதாவது சேம் டைரக்ஷன் சொல்லலாமா, சேம் டைரக்ஷன். அதே மாதிரி சேம் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அப்போ ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுது சேம் டைரக்ஷனாவும் இருக்கணும், சேம் ப்ராப்பர்ட்டிஸாவும் இருக்கணும். சேம் டைரக்ஷன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு உங்கள்கிட்ட, ஒரு இப்போ இதுல இந்த இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பாயிண்ட், ஒரு இது பாயிண்ட். இப்போ இந்த எல்லாமே ஒரே டைரக்ஷனை நோக்கி தான் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே டைரக்ஷன் நோக்கி போகுதுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது சேம் ப்ராப்பர்ட்டிஸும் சேமா இருக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் சேம்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்குள்ள மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம புற பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஹோமோஜீனியஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ சேம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சேம் டைரக்ஷன் இப்படி இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது ஐசோட்ரோபிக். ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமா இருக்கும். என்னன்னா டிஃபரண்ட் டைரக்ஷன், டிஃபரண்ட் டைரக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஹோமோஜீனியஸையும் ஐசோட்ரோபிக்கையும் சேமா படிக்கணும், புரியுதா? ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்ல சேம் டைரக்ஷன் சேம் ப்ராப்பர்ட்டிஸ், ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்ல சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் என்னது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் சொல்ல எலாஸ்டிக் மீன் பண்ணி தான் வரும். ஓகே, டிஃபரண்ட் டைரக்ஷன். அப்ப நீங்க இதுல என்னன்னா இந்த உங்களுக்கு கான்செப்டா எப்படி புரியணும்னா இந்த ஸ்டிஃப்னஸையும் சேமா படிங்க, ஹோமோஜீனியஸ் ஐசோட்ரோபிக் சேமா படிங்க. இதுல படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி தர பாருங்க. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஹோமோஜீனியஸ்னா ஐசோட்ரோபிக் இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்ட்ரென்த்னா ஸ்டிஃப்னஸ் இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க படிச்சா போதும். உங்களுக்கு சொல்ல புரியுதா? இவன் ஸ்ட்ரென்த் ரெசிஸ்ட் ஃபெயிலியர், அப்ப டிஃபர்மேஷனாலே என்ன ஸ்டிஃப்னஸ் தான், முடிஞ்சு போச்சு. ஹோமோஜீனியஸ் சேம் ப்ராப்பர்ட்டி சேம் டைரக்ஷன். அப்ப ஐசோட்ரோபிக்னா என்னது, சேம் டைரக்ஷன் வருது, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் வருது, சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. இது இவ்வளவு தான். இப்படிதான் நீங்க படிக்கிறத வந்து எவ்வளவு ஈஸியா படிக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா படிக்கும். காம்ப்ளிகேட்டடா படிச்சு பழகாதீங்க. ஏன்னா நம்ம வந்து எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது இவ்வளவு தான் என்னன்னா மெயினா உள்ள நம்ம ப்ராப்பர்ட்டிஸை பத்தி படிக்கக்கூடிய. அப்ப இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்ல ரெசிஸ்ட் ஃபெயிலியர், ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்ல ரெசிஸ்ட் டிஃபர்மேஷன், ஹோமோஜீனியஸ் அப்படின்னா சேம் டைரக்ஷன் சேம் ப்ராப்பர்ட்டிஸ், இல்ல சேம் ஹோமோ. சரியா? அடுத்து வந்து ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்ல சேம் அண்ட் டிஃபரெண்ட்னு வரும், டிஃபரெண்ட் டைரக்ஷன் சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. இது வந்து நம்ம கூற்று காரணங்கள் சொல்லுவாங்களா அதுல கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நீங்க வந்து இதெல்லாம் நம்ம எழுதும் போது லைட்டா ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி தான் கொடுத்துட்டே வாரேன். நம்ம அந்த மொத்த விஷயத்தையும் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னா இது இடம் பத்தாது, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்தது ஸ்ட்ரெஸ்னா என்னது, மெயின் விஷயத்துக்கு வாரம். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்னா நம்ம இப்போ டாபிக் ஹெட்டிங்கே என்னது, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்.
அப்ப ஸ்ட்ரெஸ்னா என்னது அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் எவ்வளவு லோட எந்த ஏரியால தாங்குதோ அதுதான் வந்து என்னன்னா ஸ்ட்ரெஸ். அதாவது என்னன்னா இங்க வந்து லோடு இருக்கு, இது வந்து ஏரியா, கரெக்டா? இந்த ஏரியால தான் வந்து இந்த லோடு ஆக்ட் ஆகுது, அப்படிதானே? அப்போ எவ்வளவு லோடு ஆக்ட் ஆகுது எதுல? ஏரியால. இதுதான் வந்து என்னன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்க்கவே முடியாது. அப்போ லோடு பை ஏரியா தான் ஆன்சர். அப்போ ஒரு லோடு ஆக்ட் ஆகுது எவ்வளவு ஏரியால, ஓகே? அப்ப லோடு, ஓகே. இப்ப லோடு வந்து என்ன இதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ல இருக்கும், கரெக்டா? நம்ம ஏரியா வந்து என்ன இதுல சொல்லுவாங்க அப்படின்னா mm ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா லோடுக்கு என்னது? நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் கேட்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் ஈக்குவல் டு நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தோம் நியூட்டன் பர் mm ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னதுன்னு கேட்டிருந்தாங்க, ஸ்ட்ரெஸ். அடுத்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் என்னன்னு ஒரே கொஸ்டின் பேப்பர்ல 3 கொஸ்டின் ஒரே ஸ்ட்ரெஸ் பத்தி கேட்டிருக்காங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க, ஸ்ட்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? இப்போ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா, லோடு பை ஏரியா. டைரக்ஷன் மட்டும் ஞாபகம், இந்த சாரி யூனிட்டை ஞாபகம் வச்சோம். இதுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்கல்னு சொல்லுவாங்க, சரியா? நியூட்டன் பை mm ஸ்கொயர்னு சொல்லலாம், பாஸ்கல்னு சொல்லலாம், கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னொரு நேம் பாஸ்கல். கொஞ்சம் குழப்பணும் அப்படின்னா பாஸ்கல் கொடுத்து குழப்பலாம், ஓகே? அதனால பாத்துவாங்க, ஓகே? அடுத்தது இதான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் எவ்வளவு ஈஸியா நம்ம சொல்லி தர முடியுமோ அவ்வளவு ஈஸியா தான் நம்ம சொல்லி தரோம். அப்ப ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்னா என்னது, டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னா என்னது, ரெண்டுமே ஒண்ணுதான், புரிஞ்சுக்கணும், சரியா? அப்ப இது வந்து என்னது அப்படின்னா இது வந்து என்னன்னா நம்ம ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஓகே? இதுல வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இப்ப நார்மலா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம படிச்சோம்ல லோடு பை ஏரியா, அந்த லோட்ல வந்து என்ன, அதாவது லோடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா லோடு ஆர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகே? இந்த ரெண்டு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோடுன்னு சொல்லலேன்னு நீங்க யோசிக்க கூடாது, ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்னது லோடுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆக்சியல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா டைரக்ட் கம்ப்ரஷனாவும் இருக்கலாம், டென்சியலாவும் இருக்கலாம். கம்ப்ரஷன் என்ன, டென்ஷன் என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராட் இருக்கு இங்க, இந்த அதாவது அந்த ராடை நோக்கி, அதாவது ஒன்ன நம்ம அழுத்தும் போது வரக்கூடிய லோடு, இங்கேயும் லோடு வரக்கூடியதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ரசிவ். அதாவது ஒண்ணு நம்ம என்ன செய்யறோம், அழுத்துறோம், கம்ப்ரஷன் கொடுக்குறோம். இது வந்து என்னன்னா கம்ப்ரசிவ். டென்சைல் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இருந்து வெளியில, அதாவது ஒன்னையும் இழுக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்னன்னா டென்சைல் அப்படின்னு சொல்லுவாங்க, டென்சைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஆக்சியல் ஃபோர்ஸ் சொல்ல நார்மல் கொடுக்கக்கூடிய அந்த லோடை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் சொல்லலாம். இப்படி ஆக்சியல் ஃபோர்ஸா இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ். அப்ப இன்னொன்னு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அந்த சாரி டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வரக்கூடிய அந்த இது விஷயம் கீவேர்டு என்னன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சியல் ஃபோர்ஸ். இப்ப ரெண்டாவது வந்து என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்னா என்ன வரும் அப்போ, அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, இன்னொன்னு வந்து என்னன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னதுன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்துன்னா டைரக்ட். இதே இது ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வரக்கூடியது ஆக்சியல் ஃபோர்ஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வரக்கூடிய டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? அதாவது டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஷியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எதுக்கு இதை சொல்லி தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டான்ஜென்ஷியல்னு கொடுத்தோன்னா குழம்பிடக்கூடாது, ஷியர்னு கொடுத்தா உங்களுக்கு குழப்பம் வராது. ஷியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா அப்படின்னு கொடுக்கணும், டக்குனு ஷியர் ஸ்ட்ரெஸ் அடிச்சிடலாம். திரும்பி டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னா நம்ம ஏதாவது ஒன்று குழப்பத்துக்கு கொடுத்து வச்சுக்கிட்டு டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் சொன்னா அதை அடிச்சிட கூடாது. மொத்தத்துல 2 ஸ்ட்ரெஸ் தான் இருக்கு, நார்மல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ், ஓகே? அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? இவ்வளவு தான் ஸ்ட்ரெஸ்ல உள்ள மெயின் விஷயங்கள், ஓகே? இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ட்ரெயின். அடுத்தது பார்க்கக்கூடிய ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரிஜினல் டைரக்ஷன் ஒரிஜினல் ஷேப்ல இருந்து அது வந்து ஒரிஜினல் லென்த்னு சொல்லலாம், இல்லைன்னா ஷேப்னு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து அது வந்து ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகுது, இல்லைன்னா வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டீல் இருக்கு. இப்போ இந்த இதுல இருந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், லோடு கொடுத்து இழுக்கிறோம், அதாவது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இல்லைன்னா இது வந்து டென்சைல் ஃபோர்ஸ். டென்சைல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி மாறுது, இப்படி மாறுது. அப்ப என்ன ஆகுது, இதுக்கு லென்த், இது வந்து ஒரிஜினல் லென்த், கரெக்டா? இது ஒரிஜினல் லென்த், இது வந்து என்னன்னா சேஞ்சிங் லென்த்னு சொல்லலாம், சேஞ்சிங் லென்த்னு சொல்லலாம். அப்போ ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகே, சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. அப்போ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு டெல் எல் டிவைடட் பை எல், அதாவது ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு என்னது. அப்ப யூனிட் வருமா பாருங்க, சேஞ்ச் இன் லென்த் மீட்டர்னு வரும், ஒரிஜினல் லென்த் மீட்டர்னு வரும். அப்ப 2 மீட்டர் கட் ஆகும் போது என்னன்னா நோ யூனிட், நோ யூனிட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நான் எல்லாமே சொல்லி தரேன். அப்போ சேஞ்சிங் லென்த் ஆகுது இதா. இப்போ இதே இது பாருங்க, இதுல நம்ம கம்ப்ரசிவ் லோடு கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன், இதுல கம்ப்ரசிவ் லோடு கொடுக்குறோம். கம்ப்ரசிவ் லோடு கொடுக்கும்போது என்னவா மாறுது அப்படின்னு பாத்துங்க, அது என்ன ஆகுது, லென்த் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, லென்த் வந்து என்ன ஆகுதுன்னா ஷார்ட் ஆகுது, கரெக்டா? லென்த் வந்து ஷார்ட் ஆகுது, அதாவது இந்த சுருங்குது. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இதுல ஒரு விஷயம், இது வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, என்னன்னா ஒரு லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரெத்தும் டெப்த்தும் என்ன செய்யும் அப்படின்னா குறையும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரெத்தும் டெப்த்தும் குறையும். லென்த் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா பிரெத்தும் டெப்த்தும் அதிகரிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். லென்த் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லும்போது பிரெத்தும் டெப்த்தும் குறையுது, லென்த் குறையும் போது பிரெத்தும் டெப்த் அதிகமாகுது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டீல் இருக்கு, இவ்வளவு தான் லென்த், கரெக்டா? இதை நீங்க அமுக்கும் போது என்ன ஆகும்னா, இதை இப்படி அமுங்கும் போது இந்த லென்த் வந்து என்ன செய்யும், இங்க வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகும், இந்த இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ லென்த் குறையும் போது பிரெத் அண்ட் டெப்த் என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. இழுக்கும் போது அது லென்த், அந்த பிரெத் வந்து என்ன ஆகுது, குறையுது. ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ரெயினுக்குள்ள மெயின் கான்செப்ட். ஓகே, இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்ல எந்த டவுட்டும் இருக்காது. நம்ம வந்து பார்த்தது ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம், ஸ்டிஃப்னஸ்னா என்னதுன்னு பார்த்தோம், ஹோமோஜீனியஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஐசோட்ரோபிக்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ல உள்ள 2 டைப்பு, ஸ்ட்ரெயின்ல உள்ளது பார்த்தாச்சு. ஓகே, இனி அடுத்தது ஸ்ட்ரெயின்ல உள்ள டைப்பு பார்ப்போம். சரியா, ஸ்ட்ரெயின்ல உள்ள டைப்பு. அப்போ முதல்ல நம்ம இப்ப பார்த்தோம்ல, நார்மல் கான்செப்டா பார்த்தோம்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெயின் அல்லது டைரக்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க, இல்லைன்னா டைரக்ட் ஸ்ட்ரெயின். அங்க வந்து நார்மல் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க, இல்லைன்னா டைரக்ட் ஸ்ட்ரெயின், நார்மல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. இங்க வந்து லாஞ்சிடியூடினல் அப்படின்னு சொல்லுவாங்க, லாஞ்சிடியூடினல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, லாஞ்சிடியூடினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ், சாரி ஷியர் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் பார்த்தாச்சுல, ஷியர் ஸ்ட்ரெயின். இந்த ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து என்னன்னா டான்ஜென்சியல் ஃபோர்ஸ், அதே தான். அங்கேயும் டான்ஜென்சியல் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதை வந்து ஷியர் ஸ்ட்ரெயின், ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் சொல்ல, டான்ஜென்சியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது வரக்கூடியது ஷியர். சரியா, இதுல வந்து என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெயின்ல வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இங்க வந்து என்னன்னா ஆங்கிள் வந்து, சரியா, ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுனா அப்படின்னா அது வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணா ஷியர் ஸ்ட்ரெயின் சொல்றாங்க. அடுத்தது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா என்னது? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா என்னது அப்படின்னு பார்ப்போம். சேஞ்ச் இன் வால்யூம், வால்யூம் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து என்னன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. அப்ப இங்க வரக்கூடியது என்னதுன்னா வால்யூம், வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா
ஓகே, வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து என்ன வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. அதாவது லென்த் சேஞ்ச் ஆகும்போது அது லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெயின் சொல்றாங்க. இது டான்ஜென்சியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் சொல்றாங்க. வால்யூம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, எந்த டவுட் இருக்காது நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்ல வந்து இன்னைக்கே நீங்க சொல்லிருங்க. நம்ம சொன்னாதான் நம்ம அடுத்த கிளாஸ் போடும்போது என்னது நம்ம ஈஸியா அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்னது அடுத்த கிளாஸுக்கு நம்ம போக முடியும். ஓகே, அடுத்து வந்து ஹூக்ஸ் லா. இந்த ஹூக்ஸ் லா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஹூக்ஸ் லா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து என்னன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி proportional to, அதாவது ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஹூக்ஸ் லா வந்து என்னன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்கக்கூடியது, இது வந்து ஸ்ட்ரெயினை குறிக்கக்கூடியது. இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது என்னது ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் பிளஸ் என்னது ஸ்ட்ரெயின். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து மேக்சிமம் எதுலதான் வரும் ஹூக்ஸ் லா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனி ஆக்சியல் ஃபோர்ஸ்ல மட்டும்தான் என்னன்னா ஹூக்ஸ் லா அப்ளை ஆகும். யூனி ஆக்சியல் ஃபோர்ஸ்ல மட்டும்தான் என்னதுன்னா ஹூக்ஸ் லா வந்து அப்ளை ஆகுது. ரொம்ப முக்கியம் என்னன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து என்னன்னா ஹூக்ஸ் லா. ஞாபகம் வச்சோம், ஹூக்ஸ் லால வந்து கொடுக்கக்கூடிய கான்செப்ட் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பேசிக் கான்செப்டை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் கிளாஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங்கே வந்து உங்களுக்கு என்னன்னா கிளாஸ் வந்து நம்ம போடுவோம். அந்த கிளாஸ்ல வந்து என்னன்னா இதுல இருக்கக்கூடிய அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது நம்ம வந்து என்னன்னா யூனிட் 1 வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். 1.1, 1.2, 1:3, 1:4, 1:5, 1:6ன்னு 6 பிரிச்சிருக்கோம். இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு வரக்கூடியது இந்த 1 சாப்டர்ல வரும். இதுக்கு செகண்ட் பார்ட், அதாவது செகண்ட் பார்ட்ல வந்து என்னன்னா இதுல உள்ள பேலன்ஸ்ல உள்ள எல்லா விஷயங்களும், அதாவது பார்ட் 1ல இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் டயக்ராம் இதை பத்தியான மொத்த டீட்டெயிலுமே சேர்த்து ஒரு வீடியோ இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம வந்துடும். தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்க. ஏன் நான் இந்த இதில் போட்டிருக்கேன்னா இது மெயின் கான்செப்ட், இது கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அடுத்து போனாதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு அடுத்த ஈவினிங் போடக்கூடிய கிளாஸ் வீடியோவும் பாருங்க. உங்கள் சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. பணம் கட்டி படிக்க முடியாதவங்களுக்காக நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.